ஏன் தலைவர் வருஷத்துக்கு 1000 கோடி ரூபாய் சம்பாதிக்கிறத விட்டுட்டு வராரு. நீங்க ஆட்சிக்கு வந்துட்டு ரெட் ஜெயின் கம்பெனி நடத்தி சினிமால சம்பாதிச்சுட்டு இருக்கீங்க. இதுவா அரசியல்? 2018 2021 ரெட் ஜெயின் கம்பெனியுடைய வருமானம் என்ன? 2021 ஆட்சி அமைத்த பிறகு ரெட் ஜெயின் கம்பெனியுடைய வருமானம் என்ன? அரசியல் அதிகாரத்தை வைத்து சம்பாதிக்கக்கூடிய எந்த செயலும் ஊழல் தான். நியாயமாக ஒரு நாள் ஷூட்டிங்க்கு கிட்டத்தட்ட 1000 பேர் வந்து ஒர்க் பண்ணிட்டு 15 மணி நேரம் 17 மணி நேரம் ஒரு நடிகர் நடிகைகள் வேலை செய்து மக்களுக்காக இருக்கக்கூடிய ஒரு ப்ரொஃபஷனல், அந்த ப்ரொஃபஷனலை இழிவுபடுத்தி எம்ஜிஆர் அவர்களை எந்த அளவுக்கு நீங்க 72 to 72 நீங்கள் வந்து இழிவு செய்தீர்களோ, அதனாலதான் நீங்க எம்ஜிஆர் இறக்க முறையும் நீங்க வீட்டில் உட்காந்துட்டு இருந்தீங்க. நீங்க ஒர்க் அவுட் ஹோம்ல உட்காந்துட்டு இருந்தீங்க. 2 மாசம் பொறுமையா உட்கார்ந்து கட்சியோட உட்கட்டமைப்பை வந்து உருவாக்கிட்டு இருக்காரு. எதற்காக? ரிட்டையர்மெண்ட் கொடுக்கறதுக்காக. உங்களுடைய ஒட்டுமொத்த அமைச்சரவையும் ரிட்டையர்மெண்ட்டுக்கு ரெடி ஆகிக்கோங்க. போதும், உங்களுடைய அரசியல் போதும். பார்த்து 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 என்ன இளைஞர்கள் கூட்டம் இருக்கும். ஆமா, பொதுக்குழு ஃபுல்லா இளைஞர் கூட்டம். 1949 அண்ணா உருவாக்கிய போது இளைஞர்கள் மட்டும்தான் கட்சியில் இருந்தாங்க. உங்களுடைய தந்தை கலைஞர் கருணாநிதி 42 வயசுல முதலமைச்சர் ஆனாரு. அவர் மட்டும் இளைஞர் இல்லையா? இளைஞர்கள் கூட்டம் இந்த 2026 புதிய முடிவு எடுக்கும்.